ஜோசப் கண் மருத்துவமனை மற்றும் ஹோலிகிராஸ் கல்லூரி சார்பில் பல்வேறு துறையில் சாதித்த பெண்களுக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கும் விழா. ஜோசப் கண் மருத்துவமனை, ரோட்டரி மாவட்டம் 3000 மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி சமூக நலத்துறை இணைந்து மகளிர் தினவிழா ஹோலிகிராஸ் கல்லூரி வளாகத்தில் சாதனை பெண்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ரொட்டேரியன் ஜமீர் பாட்ஷா, ரொட்டேரியன் சகிலா ஜமீர், ரொட்டேரியன் சீனிவாசன், ஜோசப் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரதீபா மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி முதல்வர் இசபெல்லா இராஜகுமாரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார். ஆண்டுதோறும் ஜோசப் கண் மருத்துவமனை சார்பாக பல்வேறு துறை சார்ந்த பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வருடமும் ஜோசப் கண் மருத்துவமனை மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி சமூக நலத்துறை இணைந்து நடைபெற்ற விழாவில் 35 பெண்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஜோசப் கண் மருத்துவமனை நிர்வாக அதிகாரி சுபாபிரபு மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரியின் சமூக நலத்துறை தலைவி அனிதா மற்றும் கல்லூரி மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். Because I'm standing on behalf of 3 organizations. Actually, to begin with, this Woman Achievers Award, Holy Cross College. So the first privilege I have. The second thing is, அவர்களுக்காக வேண்டிய நான் பாடம் எடுத்திருக்கின்றேன். சர்ஜரி, அறுவை சிகிச்சை பற்றி We all need to appreciate Ms. Yasinda. Please clap your hands and motivate our hands. Teachers on women empowerment. She has served the anti-organ trafficking unit, especially for women and girls. They emphasize the importance of readiness, spontaneity, and unity in services. Congratulations, Yasin ma'am. Give a round of applause for Yasin ma'am. Was one of the top 3 Rotary magazines in India and received international recognitions. She also contributed to the Sun by ஜோசப் கண் மருத்துவமனை மற்றும் ஹோலிகிராஸ் கல்லூரி சார்பில் பல்வேறு துறையில் சாதித்த பெண்களுக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கும் விழா. ஜோசப் கண் மருத்துவமனை, ரோட்டரி மாவட்டம் 3000 மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி சமூக நலத்துறை இணைந்து மகளிர் தினவிழா ஹோலிகிராஸ் கல்லூரி வளாகத்தில் சாதனை பெண்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ரொட்டேரியன் ஜமீர் பாட்ஷா, ரொட்டேரியன் சகிலா ஜமீர், ரொட்டேரியன் சீனிவாசன், ஜோசப் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரதீபா மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி முதல்வர் இசபெல்லா இராஜகுமாரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார். ஆண்டுதோறும் ஜோசப் கண் மருத்துவமனை சார்பாக பல்வேறு துறை சார்ந்த பெண்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வருடமும் ஜோசப் கண் மருத்துவமனை மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி சமூக நலத்துறை இணைந்து நடைபெற்ற விழாவில் 35 பெண்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஜோசப் கண் மருத்துவமனை நிர்வாக அதிகாரி சுபாபிரபு மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரியின் சமூக நலத்துறை தலைவி அனிதா மற்றும் கல்லூரி மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். because I'm standing on behalf of 3 organizations. Actually, to begin with, this Woman Achievers Award, Holy Cross College. So the first privilege I have. The second thing is, அவர்களுக்காக வேண்டிய நான் பாடம் எடுத்திருக்கின்றேன். சர்ஜரி, அறுவை சிகிச்சை பற்றி We all need to appreciate Ms. Yasinda. Please clap your hands and motivate our hands. Teachers on women empowerment. She has served the anti-organ trafficking unit, especially for women and girls. They emphasize the importance of readiness, spontaneity, and unity in services. Congratulations, Yasin ma'am. Give a round of applause for Yasin ma'am. Was one of the top 3 Rotary magazines in India and received international recognitions. She also contributed to the Sun by ஜோசப் கண் மருத்துவ